நமக்கு காலையில் ஆர்ச் பிஷப் லாரன்ஸ் பயஸ் வந்திருந்தாங்க. தேசிய கீதம் பாடும் பொழுது ஃபாதர் பெனடிக்ட் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்தினார்கள். இப்பொழுது கத்தோலிக்க பிரிவில் பிரதர்ஸ் இருக்கிற மாதிரி சகோதரிகளுடைய பிரிவும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு குரூப்பு அருட்சகோதரிகள். அதில் சிஸ்டர் செலீன், சிஸ்டர் மீனா, பிரதர் வின்சென்ட் ஆகிய மூவரும் இப்பொழுது அவர்களுடைய குழுவோடு வந்து அவர்கள் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு ஜெபம் செய்து ஒரு சிறிய பாடலை பாடி பிறகு நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போகலாம். கரங்களை தட்டி சிஸ்டர் செலீன் அவர்களை வெல்கம் பண்ணும். 26 அதிகாரம் 11 13 வரை. என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலா வருவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்பட செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்காய் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேர்தலை நாங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் தீ பரவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பவே அது பற்றி எரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களிடம் நீர் அன்றைக்கு சொன்னீரே ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் ஒரு எகிப்தியரை காண மாட்டீர்கள், இன்று காணும் எகிப்தியர்களை எப்போதுமே காண மாட்டீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, எரேமியா வழியாக ஆண்டவரே 70 ஆண்டுகள் ஆண்டவரே நீங்கள் அடிமையாக விற்கப்படுவீர்கள், இதோ உங்கள் தேவாலயங்கள் இடிக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்போ அதுபோல ஆண்டவரே 70 ஆண்டுகள் ஆண்டவரே மக்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் ஒரு தாரியோ மன்னனை எழுப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரு சைரஸ் மன்னனை எழுப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவாலயத்தை கட்டி எழுப்பவும் ஆண்டவரே, அது நட்டு வைக்கவும் ஆண்டவரே, அது பலன் கொடுக்கத்தக்க அளவில் ஆண்டவரே அவர்களை எழுப்பினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அடிமை மக்கள் அல்ல இனிமேல் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உரிமை குடிமக்கள் ஆண்டவரே, நாங்கள் உரிமை பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் அடிமை பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அரசருடைய அரசவையில் ஆண்டவரே நெகேமியா பானம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நெகேமியாவோட முகம் வாட்டமுற்றிருந்ததை ஆண்டவரே அரசன் பார்த்தான் ஆண்டவரே. ஏன் உன்னுடைய முகம் மற்ற நாட்களை விட விகாரமாக இருக்கிறது, வேதனையுற்றது போல தென்படுகிறது என்று கேட்கும் போது, என் ஆண்டவருடைய ஆலயம் செப்பனிடாமல் இருக்கும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்று கேட்டு ஹல்லேலூயா இயேசுவே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ உனக்கு நான் லீவு தருகிறேன், உனக்கு நான் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறேன். நீ சென்று நீ எல்லாவற்றையும் செப்பனிட்டு மதில்களை எல்லாம் கட்டி எழுப்பி கல்லறைகளை எல்லாம் கட்டி எழுப்பு என்று சொல்லி ஆண்டவரே அதற்குள்ள உத்தரவை கொடுத்தான் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே நீர் உத்தரவு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஒரு பெரிய உத்தரவை இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமான் ஆண்டவரே, மொர்தெக்காய பார்த்து ஆண்டவரே பொறாமை அடைந்த ஆண்டவரே, பொறாமை அடைந்து என்னை வணங்காததனால இந்த இஸ்ரேல் மக்களை வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரே. ஆண்டவரே, சோராசங்கட்ட அவர் மனைவியிடம் போய் நீ ஐடியா சொல் என்று கேட்கும் போது ஆமானே சொன்ன வார்த்தை ஆண்டவரே, இதோ 50 முழ தூக்கு மரத்தை கொடு, அதுல நாளைக்கு மொர்தெக்காயை தூக்கிலிடு என்று சொன்ன ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் பெரியவராய் இருந்தீர் ஆண்டவரே. ரிஷாபா ராபாகா ராபா ஹல்லேலூயா நீ சம்பூர்ணபதியாக வரவௌஷரா கரபபா நீ கராந்தரபதியாக வரவௌஷரா நீ கனாந்தரபதியாக வரவௌஷரா. அப்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே அதே தூக்கு மரத்துல ஆண்டவரே, ஆண்டவரே அதே தூக்கு மரத்துல ஆமான தூக்கிலிட்ட தேவனே உம்மை
உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நாவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு நாவில்லை ஆண்டவரே. உம்மை எப்படி பாடுவேன் என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே, நீர் வல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. வானம் திறந்து வெண்பனி போல இறங்கி வருவது போல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமான் எப்படி தூக்கு மேடையில போடப்பட்டானோ அதுபோல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா, இந்த தேர்தல் காலங்கள் ஆண்டவரே, வியூகம் யூகம் சக்கர விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சக்கர விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. யூகம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. யூகம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, சுழற்றி சுழற்றி அடிக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. ஓ ரீஷா பாரா 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 காரோ ரோடு தீபானோ. சக்கர விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பவர்களே, அவர்கள் போடும் திட்டங்கள் முறையடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் அந்தரங்கத்தில் எடுக்கிற முடிவு ஆண்டவரே வெற்றி அடைய கூடாது ஆண்டவரே, அது தோல்வி அடைய வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் எந்த பக்கம் இருந்து அவர்கள் தேர்தல் வியூகம் நடத்தினாலும் என் ஆண்டவர் அப்பா அதை செயலிழக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. செயலிழக்க செய்யும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் செயலிழக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இறை வார்த்தையை படித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீர் இருக்கிறீர், அரணாக கோட்டையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஜாதிக்கோ, நீர் மதத்துக்கோ, நீர் குலத்துக்கோ, நீர் கோத்திரத்துக்கோ வந்த தெய்வம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உலக மக்களை ஆண்டவரே, அப்பா நீர் உலக மக்களை ஆண்டவரே மீட்டெடுக்க வந்த தேவன் ஆண்டவரே. உலக மக்களை மீட்டெடுக்க வந்த என் தேவனே, இந்த தேர்தல் ஆண்டவரே நீர் மீட்டெடுக்க வந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனே, அப்பா இந்த தேர்தல் களம் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான களமாக இருக்கிறபடியால உம்முடைய வான தூதர்களை கொண்டு வந்து இறக்குங்கப்பா. உம்முடைய வான தூதர்களை கொண்டு வந்து இறக்குங்க. உம்முடைய வான தூதர்களை கொண்டு வந்து இறக்குங்கப்பா. தமிழ்நாடு மீட்டெடுக்கப்படணும் ஆண்டவரே. கனிம வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்து ஆண்டவரே துறைமுகங்கள் வழியாக விற்க கொண்டு போகிற எல்லா காரியங்களையும் என் தேவன் ஆதம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தேவன் ஆதம் பண்ணி போடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் தமிழ்நாட்டை யாரும் வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே. என் தமிழ்நாட்டை யாரும் சுரண்ட கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்ததுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே
ஹalleluya ஹalleluya. கத்தோலிக்க திருச்சபை சகோதரிகள் எவ்வளவு ஃபயரா ஜெபம் பண்ணாங்க பாத்தீங்களா? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவர், பட்சபாதமே கிடையாது. எல்லா சபைகளும் இனி பென்டிகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.